நேரு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறத வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அரசாங்கத்தினுடைய ஒரு அமைப்பே சொல்கின்ற பொழுது, அதை விட முக்கியமாக திமுக மந்திரிகள்லாம் காசு வாங்காம நேர்மையாக தான் இருக்காங்கன்னா அவங்க இன்னுமா நம்பிட்டு இருக்காங்க, மக்கள் நம்புவாங்கன்னு எப்படிங்க? ஏனென்றால் இன்றைக்கு எல்லா துறைகளிலேயும் லஞ்சம் ஊழல் என்பது மலிந்து போய் இன்று ஆதாரங்களை கொடுத்து ஒரு அரசு அமைப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற சூழல் இருக்கு. இதுக்கப்புறம் மாநிலத்தோட முதலமைச்சர் பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருண்டு போகிற மாதிரி அவரை வச்சிருக்காங்க போல இருக்கு. அவர் பாவம் விவரமே தெரியாம இருக்காரு. அவர் கீழே இருக்கிற அமைச்சர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிற விவரம் கூட தெரியாம இருக்காரு. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு. அதனாலதான் அமைச்சரவையில ஜெயிலுக்கு போன அமைச்சரெல்லாம் எதுக்குங்க அவர் வச்சிருக்கணும்? குற்ற வழக்கு இருக்கு, குற்ற வழக்கை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா இது நேர்மையான அரசா? திமுகவுக்கு நேர்மைக்கு என்னைக்காவது சம்பந்தம் இருந்திருக்கா? அதனால் எந்த அமைச்சர்கள் மீது, மாநில அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றம் சரியான முறையில் விசாரணை செய்ய வேண்டும். மாநில அரசு அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதால சில நேரங்களில் அதை மூடி மறைப்பதற்காக, மிரட்டுவதற்காக முடிவு செய்வார்கள். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு முன்னாள் மந்திரி திரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? ஆமா, நான் காசு வாங்கிட்டு தான் வேலை கொடுத்தேன்னு சொன்னவருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திடீர்னு அவர் தியாகி ஆயிட்டாரு, திடீர்னு புனிதர் ஆயிட்டாரு. ஏன்? அதிகமாக கொடுக்குறாரு. அதனால இவங்க மேல குற்ற வழக்கு இல்லைன்னு ஏதாவது இருக்கா? இல்ல பொய் வழக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? பொய் வழக்குன்னு சொன்னா அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காதுங்க. கரூர்ல போய் நின்று பக்கமா படிச்சவரே முதலமைச்சர். இப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் வக்காலத்து வாங்குறாங்கன்னா மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தகுந்த பதிலை அளிப்பார்கள். ஆனால் இவ்வளவு ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு வந்திருக்கின்ற அமைச்சரை இன்னும் அமைச்சரவையில் வைத்து திமுக அழகு பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஊழலை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் பொருள். ஆமா, எலெக்ஷன் வருது இல்ல, அதனால 3 மாசத்துல எப்படியெல்லாம் பெண்களை ஏமாற்ற முடியும்னு பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், வெல்லும் தமிழக பெண்கள் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க சென்னையில். அதுல சிறப்பாக தமிழகத்திற்கு பங்காற்றிய பெண்களை எல்லாம் நாங்கள் அறிமுகப்படுத்துறோம். ஆனா மகளிர் சுயஉதவி குழுக்களுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்த தொகையை திசை திருப்பி இந்த வெல்லும் தமிழக பெண்களை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட வீடியோ ஆடியோ எடுத்து போட்டிருக்க அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்க மாநில அரசு. எந்த பெண்கள் தலை நிமிர்ந்து சொந்த காலில் நிற்க வேண்டும் என மத்தியிலே மோடி அவர்கள் அரசு தமிழ்நாட்டுக்கு அந்த தொகையை ஒதுக்கியதோ அந்த தொகையிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து திராவிட மாடல் அரசை புகழ்ந்து பேசுவதற்காக பெண்களுக்கு அந்த தொகையை செலவு செய்து ஒரு டிராமா மாடலுக்கு அந்த பணத்தை இந்த கவர்மெண்ட் செலவு பண்ணிட்டு இருக்கு. அதனால அது மட்டும் இல்லைங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகளை மேடையில் நிறுத்துறாங்களே, அந்த பெண் அதிகாரிகள் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சியினால தான் வந்தாங்களா? என்ன அநியாயங்க! அந்த பெண் அதிகாரிகளை இந்த அரசு அவமானப்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய உழைப்பினால், அவர்கள் திறமையினால் பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரியாக வந்த பெண்களை எல்லாம் ஏதோ 5 வருஷம் இவங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் அந்த பெண்கள் எல்லாம் முன்னேறினாங்கன்னு ஒரு ஷோ காட்டிட்டு இருக்காங்க. இது அந்த பெண் அதிகாரிகளுடைய உழைப்பை, அவர்களுடைய திறமையை இந்த அரசு கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறது. வேற வழி இல்லை. ஒரு அரசாங்க அதிகாரி அரசாங்கம் சொன்னா பண்ணி ஆகணும். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் அந்த அதிகாரிகளை இந்த மாதிரி நடத்தி இருப்பது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது.